ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி வச்ச மட்டன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி, பெருஞ்சீரகம், ஜீரகம், மல்லி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் மட்டன் மசாலா நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் மட்டன் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எவ்வளோ தண்ணி கலந்து எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மட்டன் வேக வச்சதையும் அதில் நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோது ஊற்றிக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியும் கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சி வச்சு ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.